Hi dear students, May 9th வந்து நம்மளுக்கு 12th உடைய ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போறதாக நம்மளுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மே 6th அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மே 6th நம்மளுக்கு எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோ டிக்ளரேஷனோ வரல. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவா இருக்கான்னு பாருங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும், எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். இன்னமும் நீங்க மெயில் ஐடி கிரியேட் பண்ணல அப்படின்னா மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயில் ஐடியுமே கண்டிப்பா எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் நீங்க ஃபில் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து மஸ்ட், அது கலர்ல எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்பவுமே நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னமும் ஆதார் கார்டு எடுக்கல அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சர்டிபிகேட்ஸ். நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஃபீஸ் கன்செஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தா மட்டும், ஒரிஜினல் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபீஸ் கன்செஷன் வந்து கிடைக்கும். அடுத்தது இன்கம் சர்டிபிகேட். இன்கம் சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து பிலாங்ஸ் டு உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 2.5 lakhsக்கு உங்களுடைய இன்கம் வந்து கம்மியா இருக்கு, உங்க பேரண்ட்ஸ் உடைய இன்கம் கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்கம் சர்டிபிகேட் இருந்தாதான் உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். அடுத்தது உங்க கையில எல்லாத்தையுமே இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்கூல்ல இருந்து நம்மளுக்கு டிசி கொடுத்துருவாங்க. 10th மார்க் ஷீட்டும் நீங்க கையில வச்சிருப்பீங்க. 12th மார்க் ஷீட் வர்றதுக்கு லேட் ஆகும். நம்மளுக்கு 9th ரிசல்ட்டுக்கு அப்புறமே என்ன பண்ணிடுவாங்க, நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 12th ரிசல்ட் பாப்பீங்க இல்லையா அந்த வெப்சைட்ல, அந்த வெப்சைட்ல நீங்க உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா கவுன்சிலிங்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு உங்க அப்பா அம்மா யாருடைய டிசியாவது நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போனோஃபைட் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லயுமே உங்களுக்கு இப்ப வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எந்த ஒரிஸும் கிடையாது. சோ இது எல்லாமே மஸ்ட். இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலையோ இப்பமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணி ரெடியா எல்லாத்தையுமே உங்க கையில ப்ராப்பரா வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க எல்லாருமே ஒரு பிரைட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்பமே நீங்க வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி வச்சிருப்பீங்க. என்ன கோர்ஸ் வேணும், என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிருப்பீங்க. பட் ஒரு கோர்ஸ், ஒரு காலேஜ் அப்படிங்கிறது மட்டுமே நீங்க டிசைட் பண்ணாதீங்க. உங்களுடைய ட்ரீம் பேஷனை பேஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் காலேஜா இருந்தாலுமே ஆல்டர்னேட்டிவா பேக்கப்பா நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவா கோர்சஸ் அண்ட் காலேஜஸையும் இப்பவுமே சூஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டியது, நம்மளுக்கு இப்ப நீங்க வந்து கவர்மெண்ட்ல நீங்க வந்து கவுன்சிலிங் மூலமா தான் போகணும் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங் என்னென்ன கவுன்சிலிங்லாம் நம்மளுக்கு கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதை அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. எல்லா கவுன்சிலிங்க்குமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம், கவுன்சிலிங்கும் அட்டென்ட் பண்ணலாம். எல்லா கவுன்சிலிங் உடைய அப்ளிகேஷனுக்கு கட் ஆஃபே தேவையில்லை. அப்ளிகேஷன் வந்து நீங்க எந்த கட் ஆஃபா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இல்ல மேம் நான் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன், நான் அப்படியே வந்து பேராமெடிக்கலுக்கும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். நீங்க எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ்க்குனாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம், கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கவுன்சிலிங் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கவுன்சிலிங் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நம்மளுக்கு நடக்கும். இன்ஜினியரிங் அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பேராமெடிக்கல், வெட்னரி கோர்சஸ், அக்ரிகல்ச்சருக்குலாம் நம்மளுக்கு வந்து தனித்தனியா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க எல்லா கவுன்சிலிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லா கவுன்சிலிங்கும் நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு எலிஜிபிள். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ்ல வர ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, யுனானின் இதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா நீட் ஸ்கோர் பேசிஸ்ல தான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் நெட் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு கோர்ஸை வந்து நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. பேக்கப்பா சில கோர்சஸ், ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் டிசைட் பண்றதுக்கு தான் நான் வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கேன். இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க நீட் எழுதல அல்லது நீட்ல எனக்கு ஸ்கோர் வந்து வருமானு எனக்கு டவுட்டா இருக்கு, ஆனா நான் டாக்டரா தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து நீங்க பண்ணலாம். எங்க பண்ணலாம் அப்படின்னா நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல நீங்க பண்ணலாம். இந்த அப்ராட் கண்ட்ரீஸ்ல பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டொனேஷன் இல்லாமயே, நீட் இல்லாமயே சில கண்ட்ரீஸ் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டிலேயே வெட்னரி கோர்ஸ் பண்ணலாம். தனுவாஸ் உங்களுடைய நீட் ஸ்கோர் இல்லாம 12th மார்க்ஸை வச்சு நீங்க இவங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்றாங்க. தனுவாஸ் மூலமா நீங்க வெட்னரி கோர்ஸ் பண்ணலாம். ஆயுஷ் கோர்சஸ்ல நம்மளுக்கு நீட் இல்லாத ஒரு கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ், பிஎன்ஒய்எஸ், இந்த கோர்ஸ் நீங்க பண்ணலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 3 கோர்ஸுக்கும் நீங்க டாக்டர் அப்படிங்கிற பெர்ஃபிக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேராமெடிக்கல் கோர்சஸ், நீங்க நர்சிங், பார்மசி அல்லது அலைடு ஹெல்த் கோர்சஸ் படிக்கணும்னாலுமே நீட் இல்லாம பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பிவிஎஸ்க்கு தனுவாஸ் மூலமா போவீங்க, பிஎன்ஒய்எஸ்க்கு
வந்து tnhealth.gov.in இந்த அபிஷியல் வெப்சைட்ல. அண்ட் பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் MBBS பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவுன்சிலிங்ல TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி இது மூலமா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். மெடிக்கல் பேராமெடிக்கல் ஆய்ஸை தவிரையும் இன்ஜினியரிங்ல நம்மளுக்கு நிறைய மல்டிபிள் கோர்சஸ் இருக்கு. இதுவுமே நீங்க அப்ளை பண்ணலாம். நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமா 12th மார்க்ஸை பேஸ் பண்ணியே நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். நீங்க அதே மாதிரி JEE மெயின் இப்ப முடிச்சிருக்கீங்க, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. NIT GFIT அதாவது கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் இதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். JEE மெயின் முடிச்சவங்க தான் நம்ம JEE ஸ்கோர் இருந்தா மட்டும்தான் JEE அட்வான்ஸ் எழுத முடியும். JEE அட்வான்ஸ் முடிச்சீங்கன்னா IIT-ல படிக்கலாம். சில இன்ஜினியரிங் கோர்சஸ் டீம்டு யூனிவர்சிட்டி SRM BIT இதுல எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிஸ்ல எடுக்கிறாங்க. சில பிரைவேட் காலேஜஸ் லைக் PSG டெக்னாலஜியோ இந்த மாதிரி நீங்க போகணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமா நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். சோ மெடிக்கல் போட்டவங்களும் சரி, பேராமெடிக்கல் ஆய்ஸ் யாரு நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்குமே நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் மெடிக்கல் தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னாலும் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இதுக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுவாங்க. இது மூலமா இதுக்கு வந்து 12th மார்க்ஸே போதும். இது மூலமாவும் நீங்க வந்து ஒரு ஆப்ஷனா பேக்கப்பா எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நம்மளுக்கு நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்சஸ் எல்லாம் இந்த கோர்சஸ்மே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்டர்னேட்டிவா நீங்க வந்து எடுத்துக்கலாம். 176 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இதுக்கு 12th மார்க்ஸே நம்மளுக்கு போதுமானது. ஸோ இந்த கவுன்சிலிங்கும் நம்மளுக்கு செப்பரேட்டா தான் நடக்கும். ஸோ அதனால இதையுமே நீங்க ஒரு பேக்கப்பா எடுத்து நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க LLB லா படிக்கணும்னாலும் நம்மளுடைய தமிழ்நாடு TNDALU இது மூலமாவும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க 12th மார்க்ஸை பேஸ் பண்ணியே நீங்க கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ் நீங்க இப்ப டிசைட் பண்ணிருப்பீங்க, அதை அப்ளை பண்ணுங்க. பேக்கப்பாவும் நிறைய கோர்சஸ் வந்து நீங்க இது மூலமாவும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறது வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.